நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 9வது வரக்கூடியது தனுசு ராசி. குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய போர்க்குணம் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குருவை அதிபதியாக கொண்டவங்க தனுசு ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்கிறவங்க அதுவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ராசியில் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னாலெல்லாம் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படிங்கிறத நினைக்கிறவங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே உங்ககிட்ட மரியாதை இருக்கும். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு சின்ன அளவில் அவமதிச்சிட்டா கூட அவங்கள அறவே ஒதுக்கக்கூடிய நபர்கள் தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அன்பு, பாசம், காதல் அப்படின்னு ஏழை பணக்காரன், சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமுமே உங்ககிட்ட இருக்காது. அதே போல் இந்த அவதூறு பேசுகிறவங்க, அவமதிக்கிறவங்க இவங்களை கண்டாலே உங்களுக்கு ஆகாது. நான் சொல்கிறது சரிதானே? உங்களுக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறார். இதனால் நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்கிறது, இது போன்ற தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரும் வகையில் அமையும். அயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவானே இருக்கிறதுனால மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுறதும், சித்தர் வழிபாடில் நீங்கள் ஈடுபடுறதும் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீவ சமாதி அப்படிங்கிறதும் இந்த குரு பகவான ராசி அதிபதியுமாய் கொண்டிருக்கிற நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டையும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முருகன் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே போகரோட ஜீவசமாதி இருக்குது. பழனிமலை முருகன் உங்களுக்கு பல வகையிலுமே நன்மையை உண்டாக்கி கொடுப்பார். அதே போல் காரிய தடைகள், கஷ்டங்கள் விலக வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பழனிமலை முருகன் பிடிக்கும் என்றாலும் பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்றும், குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குரு பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சாதகமாயும் நல்லபடியாக நடக்கவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தனுசு ராசியோட சின்னம் வில். தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வமோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இயல்பாகவே உங்ககிட்ட தாராள மனப்பான்மை இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் ஆர்வமாக இருப்பீங்க. இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையுமே முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இந்த ஒரு இரட்டை இயல்பு இருக்கிறதுனால தனுசு ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுக்காக மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ரொம்பவுமே தைரியசாலிகளாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாள தெரிந்தவங்களும் நீங்கள் தாங்க. உங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியும் முன்னேறணும் அப்படின்னு முழுமையாக நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. அதே போல் எல்லோருக்கும் உதவுறோம், எல்லா விஷயத்துலையுமே நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் செயல்புரிகிறோம். ஆனால் அந்த நல்லது எங்களோட வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நினச்சி கவலைப்படுற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கருங்காலி உறுதுணையாக இருக்கும். இந்த கருங்காலியாலான பொருட்களை நீங்கள் வாங்கி அனுபவிச்சுக்கும் பொழுது கண்திருஷ்டி கோளாறுகள்லேருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு வர முடியும். அதுவும் ஒரிஜினல் கருங்காலி ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. ஒரிஜினல் கருங்காலி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ, கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட், இதில் என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த கருங்காலி தனுசு ராசி அன்பர்களுக்கு பல வகையிலையுமே பயனுள்ள வகையில் அமையும். தொடர்ந்து நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதன் பலன்கள் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு
கிரக நிலைகள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், கலசரஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வருது. இந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டாலுமே அன்றாட பணிகளில் நீங்கள் எப்பவும் போல் சுறுசுறுப்பாக செயலாட்டம்னா நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பண வரவுகளுமே தேவைக்கேற்றபடி உண்டாகும். உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து போகிறது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே தடைகளுக்கு பின் வெற்றி உண்டாகும். பணிபுரியும் பெண்கள் மற்றவங்க விஷயத்தில் தலையீடு செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். பண வரவுகளில் தேவைக்கேற்றபடி இருந்தாலுமே பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய தகைக்குள்ள ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. கொடுத்த கடன்களை திருப்பி பெறுவதில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும், அதனால் கவனமாக இருக்கணும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்டர் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் செயல்புரியணும். மக்களின் ஆதரவு எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலுமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் காப்பாற்றுவது நல்லது. கூட இருக்கிறவங்களாக சில மன சஞ்சலங்கள் வந்து போகும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய சஞ்சலத்தை தவிர்க்க பரிகாரமாக நீங்கள் திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளுமே தீரும். மனதில் ஒரு அமைதி உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 4, 5. சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தா 10 மற்றும் 11ஆம் தேதி வருது. இந்த சந்திராசிரம தினங்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வகையில் நடக்கும். கடன் சுமை உங்களோட சிறப்பான செயல்களால் நல்ல லாபத்தின் மூலம் குறையும். எதிர்ப்புகள் அகலும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உத்தரவாதம் தரும் பொழுது கவனமாக இருங்க. சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பாடுபடுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாக்கு கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் வந்து சேரும். போட்டிகள் குறைந்து காணப்படும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி உண்டாகும். கடன் தொல்லைகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களின் சிறப்பான செயல்களால் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்குமே இந்த மாதம் நல்ல பலன்கள் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவியாக அமையும். எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான பண உதவி உண்டாகும். சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிக்க போகிறீங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களோட சிறப்பான செயல்களால் உங்களுக்கு வரும். சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பல வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலம் முன்னேறக்கூடிய யோகமும் இருக்குது. குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் குலதெய்வ கோவில் சென்று வரும் யோகம் இருக்கும். அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க. குடும்பத்தோட குலதெய்வம் கோவில் சென்று ஏற்கனவே வச்சுருக்க வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டுவாங்க. இந்த மாதம் கிரக நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால் பல நன்மைகள் உண்டாகும் பொழுது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோட காரியங்களை செஞ்சால் சாதகமான பலனை பெற முடியும். பயணம் செல்ல நேரிடலாம். மனதுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கலாம். பெரியவங்களோட சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். கூட இருக்கிறவங்க கிட்ட எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. ரகசியங்களை கையாளும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களோட ஆலோசனை தக்க உதவியாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே எல்லா வகையிலுமே வெற்றி பெறும் யோகத்தை இருக்குது. ஆசிரியர் மற்றும் பெற்றோரோட உறுதுணை மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இருக்குது. கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை குறைச்சிட்டு கல்வியில் முழுமையாக ஈடுபடுறது தேர்வில் அதிக மதிப்பு பெற உதவியாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்பில் முழு கவனத்தோடு செயல்படுறது சிறப்பான நல்ல மார்க்கையுமே பெற்றுக் கொடுக்க உதவியாக இருக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.